டிசம்பர் 26th மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் மார்னிங் மார்க்கெட் எப்படி ஓப்பனிங் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக நான் இந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே நான் என்னுடைய செல் என்ட்ரியை வந்து எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராஃபிட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்துட்டு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இந்த இடத்துலயே நம்மளுக்கு செல் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துலையும் எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் வரும்னு வெயிட் பண்ணோம். பட் எக்ஸாக்டா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும் போதே தெரிஞ்சிருச்சு இந்த லெவல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துலயே நம்மளோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த இடத்துல க்ளோஸ் பண்றதுக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு புல் பேக். இந்த புல் பேக்குமே எவ்வளோ தூரம் போகும், இந்த புல் பேக்கோடைய கேண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகும் போதே புல் பேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கறது எக்ஸாக்டா சொல்லி கொடுத்து தான் நான் அவங்கள வந்து ட்ரேட் பண்ண வச்சேன். ஓகேவா? எக்ஸாக்டா அடுத்து இந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் ஒரு சான்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துச்சு. இப்போ அகெயின் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்ல வந்து டார்கெட் லெவல் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஏன் இன்னும் எக்ஸாக்டா டச் ஆகலையே பட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்பாட் சார்ட். நம்ம ட்ரேட் பண்ணக்கூடியது ஆப்ஷன்ஸ் சார்ட். அப்போ ஆப்ஷன்ஸ் சார்ட்லயும் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணா மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் இதுலயும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆப்ஷன் நீங்க வந்து ஸ்பாட் சார்ட் நீங்க தானே கொடுத்துருக்கீங்க, அப்ப இங்க வரைக்கும் வரணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆப்ஷன்ஸ் சார்ட்ல ஆக்சுவல் ட்ரேடிங் நடக்கிறதுனால செல்லிங் சைட் டாமினேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ப்ரைஸ் எங்க வரைக்கும் போகும்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோமோ அந்த வெயிட்டிங் அந்த பொறுமைக்கான ஒரு பலன் எக்ஸாக்டா இந்த இடத்துல எங்களுக்கு வந்து கிடைச்சது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாருமே ட்ரேட்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டோம். எக்ஸிட் பண்ணுங்க அப்படிங்கறத 11 o'clock மார்க்கெட் க்ளோசிங், அதாவது அந்த அனலிசிஸ் க்ளோசிங் பண்ணதுக்கு அப்புறமா கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இதுதான் டார்கெட் ஜோன், மார்க்கெட் வந்து டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிருச்சு, க்ளோஸ் பண்ணிடுங்க, இன்னைக்கான டே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறமாவும் டவுன் ட்ரெண்ட்ல போகலாம். ஆனா அதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வேற வேற மாறும். அந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க எந்த டைம்ல எந்த லொகேஷன்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது மாறும். அண்ட் ஈவன் லைவ் அனாலிசிஸ் க்ளோஸ் பண்ணும்போது இன்னைக்கு என்ன சினாரியோ வரும், அந்த சினாரியோல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதுக்கப்புறமா பண்ணக்கூடிய விஷயத்தையும் சொல்லிட்டு தான் லைவ் அனாலிசிஸை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ரெட் கேண்டில் மாதிரி இருக்கு, செல் பண்ணணும், இந்த கேண்டில் பை மாதிரி இருக்கு, பை பண்ணணும் அப்படின்ட்டு மாதிரிலாம் கிடையாது. மற்றவங்க மாதிரி பையிங் சைட் போற மாதிரி இருக்குலாம் கிடையாது. பையிங்னா பையிங் தான், செல்லிங்னா செல்லிங் தான், ரிவர்சல் தான். இதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. ஓகேவா? இதை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே இன்டெப்தா 90 days சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா இந்த 90 days தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். தேங்க்யூ.